Hello friends, welcome to Lakshmi homely kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லட்டு செய்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு பூந்தி செய்யாமல் ரொம்பவே ஈஸியாக பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பரான மோத்திச்சூர் லட்டு வீட்டிலையே சுலபமாக செய்ய போகிறோம். அதுவும் பூந்தி பொரிக்காமல். இந்த லட்டு ரெசிபியை பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமான மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம இந்த லட்டு ரெசிபி செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த லட்டு ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க. உங்கள் கெஸ்ட்டு கண்டிப்பாக அசந்துருவாங்க, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சுலபமான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 250 கிராம் இருக்கும். இந்த கடலைப்பருப்பை நம்ம ஒரு 2-3 தண்ணி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இது குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது நமக்கு ஊறட்டும். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் கொஞ்சம் மணல் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு ஷேப்லேயும் நம்ம போட வேண்டாம், சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுக்கும்போது கடலைப்பருப்பில் கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஏன்னா அது அதே எல்லோ கலரில் தான் இருக்கணும். அதனால சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுமே எடுத்துருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆக வேண்டாம், இது அதே எல்லோ கலர்லேயே தான் இருக்கணும். இப்போ நமக்கு பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு கரெக்டாக வரும். ரொம்ப முறுமுறுன்னு ஆகக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக வேகிற அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்தாலே போதும். மீதி இருக்கிறதையும் நம்ம இதே மாதிரி போட்டு எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கடலைப்பருப்பையுமே நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முறுமுறுன்னு இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கலாம். அதை நம்ம சின்ன சின்ன பீஸாக உடச்சி போட்டுட்டு ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு மணலாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. இந்த பதம் தான் கரெக்டான பதம். இதே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு லட்டு செய்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ நமக்கு லட்டு செய்கிறதுக்கு பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக திராட்சை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திராட்சையும் சேர்த்துட்டு இந்த முந்திரி திராட்சையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம அதே கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். எந்த கப்பால் நீங்கள் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுவும் 250 கிராம் சர்க்கரை தான். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுகளே நீங்கள் எடுத்துக்கும் போது தான் நமக்கு லட்டு கரெக்டான பதத்தில் கிடைக்கும். 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை நல்லா கரையணும். இப்போ நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த லட்டு ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம கம்பி பதம் பார்க்கணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பி பதம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ நம்ம கம்பி பதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு கம்பி பதம் கரெக்டாக வரணும். அப்போ தான் நமக்கு லட்டு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு கம்பி பதம் கரெக்டாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.
இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் வச்சுருக்கேன், ஆரஞ்சு கலர். ஏன்னா நமக்கு இந்த லட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதனால் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துக்கலாம். இந்த சக்கரை பாகில் ஃபுட் கலர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நமக்கு நல்லாவே ஒரு ஆரஞ்சு கலரில் கிடச்சிருச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நம்ம சக்கரை பாகு கூட கடலைப்பருப்பை நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு சக்கரை பாகில் கடலைப்பருப்பு நல்லா ஊறும். இதை நான் இப்போ நல்லா கலந்துக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை நான் இது கூட இப்போ சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம இப்போ சேர்த்துட்டு இது கூட நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. ஏன்னா சக்கரை பாகில் கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஊறணும், அப்போ தான் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம லட்டு. இதை நான் இப்போ மூடி வச்சிடுறேன். இப்போ நமக்கு சக்கரை பாகில் கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா ஊறி லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதில் ஒரு உருண்டை மாவு எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கொஞ்சமாக லட்டு பிடிக்கிறதுக்கு மாவு எடுத்துட்டு நம்ம கைகளாலே உருட்டினாலே போதும், ரொம்பவே ஈஸியாக லட்டு ஷேப் கிடச்சிரும். அவ்வளோதான், ரொம்பவே சுலபமான முறையில் ஈஸியாகவே லட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே லட்டு செஞ்சு வச்சிடலாம். ரொம்பவே சுலபமான மோத்திச்சூர் லட்டு பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலையே சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye friends. Bye.